அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடவிலிருந்து நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட்டெழுத்து வினாயெழுத்து. இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்? சுட்டெழுத்து சுட்டெழுத்து வினாயெழுத்து. ஓகேங்களா? இந்த சுட்டெழுத்து வினாயெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக் 6th ஓல்டு புக்கில் இருக்குது. இந்த வினாயெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது 10th நியூ புக் 7th நியூ புக் 6th நியூ புக் 10th ஓல்டு புக். ஓகேங்களா? இது ஒன்று நினைச்சு இந்த வீடியோ பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சுட்டெழுத்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சுட்டெழுத்து ஒன்றினை சுட்டி காட்ட உதவுவது சுட்டெழுத்து. ஓகேங்களா? ஒரு பொருளை சுட்டி காட்ட இல்லைன்னா ஒரு நபரை சுட்டி காட்ட உதவும் எழுத்து தான் சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்து பார்த்தீங்கன்னா 3 எழுத்து இருக்கு. ஓகேங்களா? சுட்டெழுத்து எத்தனை? 3. ஆ இ உ. ஆ இ உ. இந்த 3 எழுத்துக்களும் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை. இந்த சொற்கள்லாம் படிச்சு பாருங்களேன். இந்த சொற்கள்லாம் ஏதோ ஒரு நபர் என்ன பண்ணுது? சுட்டி காட்டுது. ஓகேங்களா? அவர் தான் செய்தார், அவள் தான் செய்தாள், அவர், இவள், இவர் அப்படின்னும் போது ஒன்று சுட்டி காட்ட உதவுவதுதான் சுட்டெழுத்து. ஓகேங்களா? அந்த சுட்டெழுத்து எத்தனை எழுத்துக்கள்? 3 எழுத்துக்கள். ஆ இ உ. தற்கால வழக்கின் அடிப்படையில இந்த உ அப்படின்ற சுட்டெழுத்து வழக்கில் இல்லை. தற்கால அடிப்படையில இந்த சுட்டெழுத்து வழக்கில் இல்லை. ஓகேங்களா? இந்த சுட்டெழுத்து பழங்காலத்துல மட்டும்தான் வழக்கில் இருந்துச்சு. உதுக்கான். உதுக்கான்னா சற்று தொலைவில் பார். ஓகேங்களா? உப்பக்கம், முதுகு பக்கம், உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்ற சொல்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து குறுந்தொகை இடம்பெற்றதா ஒரு ஒரு சொல் இருக்கு, சொல்லாடல் இருக்கு. ஆனா தற்கால வழக்கின் அடிப்படையில இங்க வழக்கில் இல்லை. ஓகேங்களா? இதற்கப்புறம் பாருங்க, இந்த ஆ இ சுட்டெழுத்துக்கள் தனித்தனியே நின்று சுட்டும் போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகிறது. ஓகேங்களா? இந்த ஆயு சுட்டெழுத்துக்கள் தனித்தனியே சுட்டும் போது ஆண் பெண் அனைவரையுமே என்ன பண்ணும்? பொதுவாக சுட்டுகிறது. ஓகேங்களா? அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டுச்சொற்கள் இன்று பெருமளவில் என்ன பண்ணிருக்கு? புழக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொற்கள்லாம் இன்னைக்கு பெருவாரியான சொற்கள் வழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தேவையில்லைங்க. அதாவது என்னன்னா, இந்த தகவல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 6வது நியூ புக் அடிப்படையில் பார்க்கும்போது சுட்டெழுத்து 3 தான். ஒன்று ஆ இ உ. இந்த ஊன்ற சுட்டெழுத்து தற்சமயம் வழக்கத்தில் இல்லை. இதை மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இதற்கப்புறம் வாங்க, இதற்கப்புறம் வினாடி எழுத்து. ஓகேங்களா? சுட்டெழுத்து எப்படி 3 அப்படின்னு சொல்லணும், அதே மாதிரி வினாடி எழுத்து மொத்தம் 5 எழுத்துக்கள். வினாத்துக்கள் எத்தனை? 5 எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், என்னென்ன எழுத்துக்கள் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, ஏ, யா, ஆ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், அவன் செய்தான், அவனா செய்தான் அப்படின்னும் போது அவனா அப்படின்னு வரும்போது இன்னு கூட்டல் ஆ. அவனா செய்தான்னா அது சேரும்போது, இந்த எழுத்து சேரும்போது என்னாச்சு? அந்த இடத்துல ஒரு வினா பொருளை உருவாக்குது. ஓகேங்களா? அப்ப ஆன்ற எழுத்து என்ன எழுத்து? வினா எழுத்து. ஓகேங்களா? இதெல்லாம் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை விட்டுடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஏன்ற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 எழுத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல வரும். இந்த 2 எழுத்துக்களும் சொல்லினுடைய இறுதியில வரும். இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லினுடைய இறுதியிலும் முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி இந்த ஏன்ற எழுத்து சொல்லிற்கு அழுத்தம் கொடுக்க உதவும். சொல்லிற்கு அழுத்தம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஏ அப்படின்ற வினாயெழுத்து எதற்கு பயன்படுதுன்னா, சொல்லிற்கு அழுத்தம் கொடுக்க பயன்படுகிறது. சொல்லிற்கு அழுத்தம் கொடுக்க பயன்படுது. எப்படின்னு எடுத்துக்காட்டு பாருங்களேன். அவன் செய்தான், முடிஞ்சிச்சு. அவன் செய்தான், அவனே செய்தான், அவனே செய்தான் அப்படின்னும் போது அந்த பொருள் என்ன பண்ணுது? அந்த சொல்லுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஓகேங்களா? அப்ப ஏ அப்படின்ற ஒரு வினாயெழுத்து சொல்லிற்கு அழுத்தம் கொடுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏ அப்படின்ற வினாயெழுத்து தற்கால வழக்கின் அடிப்படையில தான் என வழங்கலாயிற்று. இந்த ஏன்ற வினாயெழுத்து தற்காலத்துல என்னன்னு சொல்றாங்க? தான் அப்படின்னு சொல்றாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
ஓகே, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, இந்த வினா எழுத்துல ஏ அப்படின்றது சொல்லியிருக்கு அவுத்தும் கொடுக்க உதவுது. இந்த ஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலத்தின் அடிப்படையில் அது தான் அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, என் வினாவிற்கு விடை எது? சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார்? உனக்கு பிடித்த பொருள் எது? ஓகேங்களா, இது எல்லாமே என்னது வினா எழுத்து தான். ஓகேங்களா, இதை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் நல்லா ஓரளவு பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. சுட்டு எழுத்து, வினா எழுத்து. உங்களுக்கு சுட்டு எழுத்து அப்படின்னு வரும்போது தெரியும் 3 எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது 5 எழுத்துக்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த சுட்டு சொற்கள் அப்படின்னு பாருங்க, ஒன்றினை சுட்டி காட்ட உதவுவதற்கு பயன்படும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள், வினா பொருளை உருவாக்க பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்துக்கள். சுட்டு அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்கள் அனைத்துமே என்ன பண்ணுது, ஏதோ ஒரு பர்சன், ஏதோ ஒரு உயிரினத்தை, ஏதோ ஒரு ஒரு மனிதரை சுட்டி காட்ட உதவுது. ஓகேங்களா, இதுல முதல் சொல்லிடுது ஆ இ. ஓகேங்களா, ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆ இ மட்டும் சொல்லிட்டுதான் தற்போது வழக்கில் இருக்கு. ஊன்ற சொல் தற்போது வழக்கில் இல்லை. ஓகேங்களா, இங்க பாருங்க, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். ஒன்றினை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் என்னது சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த 3 எழுத்துல ஊன்ற எழுத்து தற்காலத்தின் வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுட்டு எழுத்துக்களை 2 விஷயமா பிரிக்கிறாங்க. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. இன்னொரு ஆங்கிலம் பிரிக்கிறாங்க. இன்னொன்று அண்மை சுட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேய்மை சுட்டு. அது என்ன அகச்சுட்டு புறச்சுட்டு, அது என்ன அண்மை சுட்டு சேய்மை சுட்டு? 2 விதமா ஒரு விஷயத்த 2ஆ பிரிக்கிறாங்க. ஒரு 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று அகச்சுட்டு புறச்சுட்டு ஓகே பிரிக்கிறாங்க, இன்னொன்று சேய்மை சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா, அந்த சுட்டெழுத்து சொல்லானது, அந்த சுட்டெழுத்து அந்த எழுத்தானது அந்த சொல்லுடன் ஒன்றிணைந்து 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 இருந்துச்சு அப்படின்னா பிரிக்க முடியல அப்படின்னா அகச்சுட்டு. ஓகேங்களா, அகச்சுட்டுனா என்னது, அந்த சுட்டெழுத்து சொல்லும் சுட்டெழுத்து எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுடன் ஒன்று பிணைஞ்சிருக்கும். பிரிச்சா பொருள் தராது, பிரித்தா பொருள் தராது. அகம்னா உள்ளவே இருக்கும், அதுதான். ஓகேங்களா, பிரித்தா பொருள் தராது. இதுதான் அகச்சுட்டு. புறச்சுட்டு என்பது அந்த சுட்டெழுத்து அந்த எழுத்து வந்து அந்த சொல்லுடன் பிணைந்து இருக்கும் போது பிரித்தாலும் அந்த சொல் என்ன பண்ணும், பொருள் தரும். ஓகேங்களா, பிரித்து பொருள் தந்தால் அது புறச்சுட்டு, பிரித்து பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு. இதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இப்போ அண்மை சுட்டு சேய்மை சுட்டு. ஓகேங்களா, என்ன எழுத்துக்கள் இருக்கு? 2 எழுத்துக்கள் தான் இருக்கு, ஒன்று ஆ, இன்னொன்று இ. இந்த அண்மை சுட்டை குறிக்க பயன்படும் எழுத்துக்கள் இ, சேய்மையை குறிக்க பயன்படும் எழுத்துக்கள் ஆ. அதாவது என்னன்னா, இப்ப இந்த அருகிலே ஒருத்தர் இருக்கான், நம்ம பக்கத்திலே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னும் போது அவனை குறிக்க என்ன பண்ணுவோம், இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்விடு எல்லாமே பக்கத்துல இருக்கிறது தான் சொல்றதா குறிப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஈன்ற சொல் எது, அண்மை சுட்டு. அருகில் இருப்பவர்களை குறிக்க எந்த சுட்டெழுத்து பயன்படுகிறது என்று கேட்டா எந்த சுட்டெழுத்து, ஈ என்ற சுட்டெழுத்து. தொலைவில் உள்ள ஒரு நபரை குறிக்க அவள், அவள் செய்துட்டாப்பா, அவள், அவர், அவர் பண்டு போயிட்டாருப்பா, அது, அவை, அவ்வீடு, அம்மரம் எல்லாமே தொலைவில் இங்க இல்லாத ஒரு நபரை பத்தி குறிக்க பயன்படும் எழுத்துக்கள் தான் இந்த ஆ. அப்போ சேய்மை சுட்டை குறிக்க பயன்படும் எழுத்து ஆ. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வர அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும், ஓகே, அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இடையில இருப்பதை சுட்டி காட்டத்தான் இந்த ஊ அப்படின்ற எழுத்து பயன்பட்டதா சொல்றாங்க. இப்போ இது வந்து வழக்கில் இல்லை. உது, உவன் அப்படின்னு 2 எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சுட்டு திரிபு. சுட்டு திரிபு அப்படின்னா என்னன்னா, இப்போ அம்மரம், இவ்வீடு, இந்த புறச்சுட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த புறச்சுட்டை அம்மரம் இப்ப யாரும் சொல்லல, அந்த மரம். இவ்வீடு அப்படின்னு சொல்றதுல இப்ப யாரோ இந்த வீடு அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த புறச்சுட்டு சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா திரிஞ்சு அந்த இந்த அப்படின்ற வார்த்தைகள் புதுசா என்ன பண்ணிருக்கு, உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த சுட்டு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அந்த இந்த அப்படின்னு மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்னா தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் அந்த இந்த சுட்டு பொருளை தருவதாக சுட்டு திரிபு எனப்படும். ஓகேங்களா, இதெல்லாம் இதை வந்து சுட்டு எழுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வினா எழுத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வினா எழுத்து
அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வினாயத்து எத்தனை 5. ஓகேங்களா? இந்த 5ல் ஏ யா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினுடைய முதலில் வரும். ஓகே, சொல்லினுடைய முதல்ல வரும். ஆ ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினுடைய இறுதியில் வரும். ஓகேங்களா? இந்த ஏ அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும்தான் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், சொல்லிற்கு அழுத்தம் கொடுக்க பயன்படுகிறது. இந்த ஏ தற்போது தான் என வழங்கி வருகிறது அப்படின்னு நான் வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதான் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏ அப்படின்ற ஒரு வினா எழுத்து சொல்லிற்கு முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிற்கு முதல்ல நின்ன பொருளை தரும், சொல்லிற்கு இறுதியில நின்னும் பொருளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை கொஸ்டின் கேட்டால் 2 விதத்தில் தான் கேட்கணும். ஏன்னா சொல்லிற்கு முதலில் ஒரு வினா எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஏ யா. ஓகேங்களா? சொல்லிற்கு இறுதியில் ஒரு வினா எழுத்துனா ஆ ஓகேங்களா? சொல்லிற்கு முதலிலும் இறுதியிலும் ஒரு வினா எழுத்துனா ஏ. ஓகேங்களா? ஏ என்ற வினா எழுத்து தற்போது என்னவா மாறி இருக்கு, தான். ஓகேங்களா? இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. எங்கு வந்திருக்கா முதல்ல, யாருக்கு அப்படின்னும் போது முதல்ல நின்று மட்டும்தான் என்ன பண்ணுது, பொருளை தருது. மொழியில் இறுதியில் பாருங்க, பேசலாமா ஆ, இம்மு கூட்டலா, இங்க பாருங்க மோ. ஓகேங்களா? அதே இம்மு கூட்டல் ஆ. ஓகேங்களா? அப்படின்னு வரும்போது மோ. ஓகேங்களா? மோ சாரி இம்மு கூட்டல் ஓ. ஓகேங்களா? மோ அப்படின்னு வரும்போது இது வந்து சொல்லுக்கு இறுதியில் நின்று பொருளை தருது. ஓகேங்களா? ஆனா சொல்லினுடைய முதலிலும் இறுதியிலும் நின்று பொருள் தரக்கூடிய வினாயத்தினது ஏ. ஓகேங்களா? இந்த வினாயத்துக்களையும் 2ஆ பிரிக்கிறாங்க. அகவினா இன்னொன்னு புறவினா அப்படின்னு சொல்றாங்க. அகவினா அப்படின்னா என்னதான் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரித்து பொருள் தரவில்லை என்றால் அது அகவினா. பிரிக்கிறோம், அந்த வினா சொல்ல பிரிக்கிறோம், பிரித்து பொருள் தரல அப்படின்னா அது என்னது, அகவினா. ஓகேங்களா? பிரித்து பொருள் தருமானால் அது என்ன வினா, புறவினா. அவ்வளவுதான். ஓகே, இப்ப பாருங்க, எது, யார், ஏன் இந்த சொற்கள்லாம் பிரிச்சா பொருள் தருமா, கண்டிப்பா தராது. அப்போ இது எல்லாமே அகவினா. ஓகேங்களா? நீக்கினால் அதான் சொல்றாங்க, என்னன்னா இச்சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு வினா எழுத்துக்களை சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தரும். இது அகவினா. ஓகேங்களா? அந்த வினா சொற்கள் அந்த சொல்லினுடைய உள்ள இருந்து பொருளை கொடுக்கும். அந்த வினா எழுத்துக்களை பிரிச்சா பொருள் தராது. இதுதான் அகவினா. புறவினா அப்படின்றது அவனா வருவானா அப்படின்ற ஒரு சொல்ல இருந்து அந்த புறவினா அந்த எழுத்துக்களை எடுத்துட்டா கண்டிப்பா என்ன தரும், பொருள் தரும். ஓகேங்களா? தந்துச்சுன்னா அது என்னது, அது புறவினா. ஓகேங்களா? ஆ ஓ இந்த சொற்கள் இருந்து ஆ ஓ என்ற சொற்களை நீக்கினாலும் என்ன பண்ணும், பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஓகேங்களா? இதான் சொல்றாங்க புறவினா அப்படின்னு சொல்றாங்க. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா போறது. சொல்லி இந்த வினா புறவினாவில் பார்த்தீங்கன்னா புறத்து வெளியே இருந்து வினா பொருள் தரும். அதை எடுத்துட்டாலும் அந்த சொல்லுக்குண்டான பொருள் அப்படியே இருக்கும். இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த 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 வீடியோ பதிவில் சுட்டு எழுத்து வினா எழுத்து பற்றி பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.